Kerala Lottery guessing tomorrow. Today 28/2/2024 ஒரு 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 086 ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்குறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேஎல் ரிசல்ட் டுடே 265. நம்ம ரிசல்ட்டை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். 765 நம்ம இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு மிஸ்ஸுங்க. நேற்று ஏ போர்டு மிஸ், இன்னைக்கு ஏ போர்டு மிஸ். பிசியில் பார்த்தீங்கன்னா 65 வின்னு, ஆல் போர்டில் 5 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். நம்ம எப்பயும் போல் நம்ம இதில் ஆல் போர்டு எப்பயுமே அடிச்சிடும். அதே மாதிரி பியில் வந்து 6 ஒரு சூப்பரான ஏபிஏசி பிசியில் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது ஒரு புதுவிதமான ஒரு ஆஃபர் சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாய் லாட்டரி ஏஜென்சி இவங்க கேரளா லாட்டரி புக்கிங் பண்ணுறாங்க, டியர் லாட்டரி புக்கிங்கும் பண்ணுறாங்க. இவங்க டியர் லாட்டரி புக்கிங் 3 ஷோவுமே அவைலபிள் இருக்குது. 8489636314 இவங்க ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்ககிட்ட 3 டிஜிட் ஆஃபர் வந்து டுடேவும் டுமாரோவும் போயிட்டுருக்கு. அதாவது புதன் வியாழன் போயிட்டுருக்கு. 30 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 60 ரூபா டிக்கெட் 40 ரூபா, 150 ரூபா டிக்கெட் 100 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். 15,000, 30,000 இந்த மாதிரி என்ன ஆஃபர், என்னென்ன ரேட்டு, என்னென்ன வின்னிங் அமௌண்ட் எல்லாமே போட்டிருப்பேன். எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வாங்க நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 28ஆம் தேதி 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறது. அதாவது இந்த ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஏ போர்டு ஏபிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் 2க்கு பதிலாக 3 வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் 7 வந்துருந்துச்சு. சி போர்டில் 7 தாங்க இறங்கிருந்துச்சு. இந்த ரெண்டுலையுமே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான 3 டிஜிட்டை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒன்று பிசி பாஸ், இன்னொன்று ஏபி பாஸ். இங்கிட்டு 7, இங்கிட்டு 2 இறங்கலை, அங்கிட்டு 5 இறங்கலை. அப்படிதாங்க நம்மளுக்கு மிஸ்மேட்சாக வந்துச்சு. பட் ஆனால் இந்த பி போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக வருது. அதனால் நாளைக்கு என்ன பண்ணுறோம்னா நான் பி போர்டு மட்டும் சும்மா ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கலாம் என்று ஒரு கணிப்பில் இருக்கேன். உங்களோட கமெண்ட்டை என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பு கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து 3 இல்லைன்னா 5 நம்ம கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 3 இல்லைன்னா 5 கொடுத்துருந்தோம். அதில் இப்படி உல்ட்டாவாக அடிச்சிட்டான். அதாவது 3 5 வந்துருந்துச்சு, 3 வரல. 3 பதில் 2 இறங்கிருச்சு. அந்த 3 வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம மிஷின் நம்பர் ஒரு 240 இந்த ரேஞ்சுக்கு வரும். அந்த மிஷின் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர்லேயே 355 வந்துருச்சு. இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான 3 டிஜிட் மாசான ஒரு வின்னிங்கே நம்ம சொல்லியிருக்கலாம். ஏன்னா 35 நம்ம வச்சிருந்தோம், அவன் வச்சது 25 ஏசி இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் வச்சது 35, அவன் அடிச்சது 25. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்து பார்க்குறது 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு 437. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு. இன்னைக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு தான் வின்னிங் கை கூடி வரமாட்டுது. இப்போ 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமிங் தான். ஏ போர்டு 031, பி போர்டு 147, சி போர்டு 3578. இதுதாங்க ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகள். இதுதான் இந்த இதுக்குள்ளே தான் நாளைக்கு ஆட்டமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் தாங்க. அதாவது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்திருக்கும். 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்குமே இன்னைக்கு டுடே நம்ம 50-50 ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எங்கிட்டோ ஒரு சைடு பிசுறு தட்டி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை நோக்கி போகிற இதுதான் கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்மளுக்கு எப்பயும் போல் நார்மலாக வர்ற வின்னிங் வந்துட்டே தான் இருந்துச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் 842-016, 827-640, 707-351, 732-087, 697. இது ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். ஒரு சூப்பரான தரமான ஆப்போசிட் வர்ற மாதிரி ஒரு ஆப்போசிட் கரெக்டாக இறங்குச்சுன்னா நம்மளுக்கு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பர் ரெடி அடிக்குங்க. அதுக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. மெம்பர்ஷிப்
ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஆல்போர்ட் கெஸ்ஸிங்கை தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது 50-50 லாட் இருக்கிற ஒரு ஏபிஏசிபிசி இதை வந்து நீங்கள் 5 to 10 செட் வரைக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க 5-1 3-2 7-7 8-7 2-5 6-2 0-8 7-3 இது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஆல்போர்ட் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் இது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி ப்ரொமோஷன் எதுனாலும் நம்ம ஜிமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் 5 to 10 செட் வரைக்கும் நீங்கள் லிமிட்டாக போட்டு விளாண்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 டிஜிட் பாக்ஸுன்றது 3 டிஜிட் பாக்ஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கான வின்னிங் என்ன, இது எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கிறது ஓரளவுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிற ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால் இந்த மாதம் ஒரே கன்ஃபியூஸ் ஐடியா தாங்க இருக்குது. அடுத்த மாதத்துக்கு பக்காவாக நான் சொன்ன மாதிரி அந்த மந்த்லி சார்ட்டே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு போர்டு செட்டுக்குரியது மட்டும், ஒரு மாதத்துக்குரிய ஒரு போர்டு செட்டுக்குரியது மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம பக்காவாக வீடியோவை லான்ச் பண்ணிடலாம். அந்த ஒரு மந்த்லி சார்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பிப்ரவரி மந்த் எண்டாக போகுது. இப்போ நம்மளுக்கு 28, அதாவது 28 நம்மளுக்கு ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock நம்மளுக்கு அந்த மந்த்லி சாட்டுன்றது நம்மளுக்கு வந்துடும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரவு தாங்க நண்பர்களே. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மார்ச் மாதம் ஃபுல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வர வேண்டிய ஒரு ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் ஃபுல் சார்ட்டை நான் எடுத்து கொடுத்துருவேன். ஏ போர்டு கெஸ்ஸிங், பி போர்டு கெஸ்ஸிங், சி போர்டு கெஸ்ஸிங் 3மே எடுத்து கொடுத்துருவேன். அடுத்த மாதத்துக்குரிய சாட்டை வந்து நார்மல் பப்ளிக் பார்க்க முடியாது. அதை வந்து பார்க்கணுன்னா மெம்பர்ஷிப் போட்டிருக்கணும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் போடுங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இன்னும் 2 days தான் இருக்குது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் 29 பேக்கேஜ். அதுக்கப்புறம் 29 பேக்கேஜ் இருக்காது. அதனால் வேகமாக மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த கேரளா லாட்டரி கேரளா மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். டிஸ்க்ளைமர்: கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முக்கிய அறிவிப்பு: இங்கு எந்த விதமான சூதாட்டமும் எதுவும் நடைபெறவில்லை. இது கேரளா கணிப்பு, கேரள மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலங்களுக்கும் பொருந்தாது. எனவே இதை கவனமாக விளையாடவும். இது பணமோ எதுவும் விட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நண்பர்களே.